ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி மாவு பிணைஞ்சு அந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைக் அண்ட் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கிறோம். 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு மாவு. ஏன்னா நம்ம 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஆனால் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஓவராக போட்டுறீங்க. தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோதுமை மாவும் எண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம சப்பாத்தி பிணையும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்ட மாவு அளவு எடுத்தோம்ல, அந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். அந்த கப்பில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிங்க. ஒரேடியே ஊற்றிடாதுங்க, ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகாதான் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு நமக்கு கிடைக்கும். நல்லா பிணைஞ்சு வச்சுக்குவேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா பிடிச்சி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நல்லா போட்டு அடிக்கிறது மூலியமா நல்லா மாவு சாஃப்டாக வரும். நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சு மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடிக்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக தான் வரும். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. நம்ம கையிலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி நல்லா மாவை நல்லா அடிச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு மாவு ஒரு 30 நிமிஷம் நல்லா போட்டு மூடி வச்சுட்டு 30 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு மாவு. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கலே தெரியும் நல்லா சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக மெதுவாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாகிடுச்சு. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா மாவு கட்டையில் பிடிச்சிட்டு வராது. கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும். நல்லா தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இங்கிட்டு 2 நிமிஷம் இப்படி 2 நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி வந்துடும். பாருங்க சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பூரி மசாலாவை வச்சு சப்பாத்தியோட சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிடிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.